ஸோ ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா ஒன்றும் இல்லை. சாட் ஜிபிடி வந்துட்டு நம்மளோட ரியல் லைஃப் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்ஸோ இல்லை நம்மளோட கோல்ஸோ இல்லை வந்துட்டு எப்படி அதை வச்சு நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது, எக்ஸ்பென்சஸ் எப்படி பிளான் பண்ணுறது, சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு சிம்பிளாக சாட் ஜிபிடி கேட்டால் சாட் ஜிபிடி நமக்கு என்ன பதில் சொல்லுது அப்படிங்கிறத சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போது நம்ம சப்போஸ் வந்துட்டு நமக்கு ஒரு கோல் இருக்குது, 2025 ஒரு கோல் இருக்குது. அந்த கோலை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அந்த கோலுக்கு நம்ம ஃபினான்ஷியலாக எப்படி பிளான் பண்ணுறது, ஸோ நம்மளோட இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, ஸோ நம்மக்கிட்ட இருக்க மீதியை வச்சு நம்ம எப்படி பிளான் பண்ண போகிறோம், ஸோ அப்படிங்கிறது தான் நம்ம சாட் ஜிபிடி கேட்க போகிறோம். ஸோ இதனால் வந்துட்டு என்னோடய ப்ரைவசி போயிடும், என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் ஏன் சாட் ஜிபிடி கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்பர்சன், உங்ககிட்ட இவ்வளோ இன்கம் இருக்குது, இந்த இன்கம்க்கு இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது, மீதி இருக்க உங்களோட ஃபண்ட்ஸை வச்சு எப்படி உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது சிம்பிளாக கேட்க போகிறோம். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல பிளான்ஸ் கொடுக்குது. ஸோ அதனால் இப்போது அதை எப்படிங்கிறத எப்படி அதுக்கிட்ட கேட்குறது, அது மூலமாக எப்படி ஆன்சர் வாங்குறது, அது எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். இப்போ சப்போஸ் ஐ ஆம் பண்ணி ஸ்பெல்லிங்கில் போட்டேன். ஸோ அதெல்லாம் கண்டுக்கிறீங்க, இதெல்லாம் காமனாக நடக்கிறது. month with monthly expenses of 70,000 போட்டுக்கோங்க. சப்போஸ் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து 70,000 and I am planning to buy and buy என்ன போடுவோம், ஒரு 3 ஐட்டம்ஸ் ஏதாவது போடுவோம். என்னோட பிளானே போடுறேன், நீங்கள் உங்களோட பிளான் போட்டு பாருங்கள். ரிக்ளைனர், ஐபேட் மினி அண்ட் வேறு ஏதாவது ஒன்று போடுவோம் கைஸ். வேக்யூம் கிளீனர்னு போடுவோம். சும்மா இது வந்துட்டு என்னோட ஜஸ்ட்டு ஐடியாஸ் இருக்கிறது. ஸோ இதை இப்போ வந்து இதை போட்டோமா, ஹவு டு பிளான் மை எக்ஸ்ட்ரா பர்ச்சேசஸ் வித்தின் 2025 within 12 months ஆஃப் 2025. நீங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்குறீங்களோ அது அவ்வளோ டீட்டெயிலாக ஆன்சர் பண்ணும். ஸோ டீட்டெயிலாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சாட் ஜிபிடி என்ன பண்ணுதுன்னா, சிம்பிளாக வந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கான பட்ஜெட் அதுக்கு தெரிஞ்ச பட்ஜெட் வச்சு கால்குலேட் பண்ணுது. ஸோ சேவிங் அலோகேஷன் ஒன்று கொடுக்குது பாருங்கள். ரெகுலர் சேவிங்ஸ், பர்ச்சேஸ் ஃபண்ட்ஸ்னு ஒன்று போட்டிருக்கு. ஸோ இந்த ரெகுலர் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எமர்ஜென்சிஸ் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ். ஸோ அவுட் ஆஃப் 30,000 15,000 வேறு எதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, எமர்ஜென்சிக்கு லாங் டேர்ம் கோல்ஸுக்குன்னு சேவ் பண்ணி வச்சுருங்க. மீதி இருக்க 15,000 டெடிகேட்டட் டு த பர்ச்சேசஸ், லைக் நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்கள். பர்ச்சேசிங் பிளான் அப்படின்னு சொல்லி அதுவே கொடுத்து, ஸோ ஜான்வரி டு ஏப்ரலில் 15,000 and 4 months சேர்த்துனா 60,000 பர்ச்சேஸ் ஃபண்ட்ஸ். ஸோ ஐபேட் மினியை வந்துட்டு நீங்கள் எப்போ வாங்கலாம்னா ஏப்ரலில் உங்களோட சேவிங்ஸை வச்சு வாங்கலாம். இப்போ இருக்க இஎம்ஐ கல்ச்சரில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஏன் போனால் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணால் இஎம்ஐ போட்டுக்கலாம், இல்லை நோ காஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய பேர் இஎம்ஐ கொடுக்குறாங்க. நான் ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இஎம்ஐஸ் ஆர் ஆல்வேஸ் அ பர்டன். நீங்கள் என்றைக்கும் வந்துட்டு யாராவது ஒருத்தங்களுக்கு லைவில் இருந்துகிட்டே தான் இருக்கணும். அதுக்காக நீங்கள் வந்துட்டு நீங்கள் இஎம்ஐ போகிறதே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இல்லை நானும் அந்த கல்ச்சரில் இருக்கேன். பட் அதோட நமக்கான லிமிட் என்னங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணோம். அது வந்து நம்மளையும் நம்ம பர்சனல் லைஃப்லையும் நம்ம ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் தோஸ் ஆர் ஓகே. பட் பெஸ்ட் ஆப்ஷன் என்றைக்குமே வந்துட்டு சேவிங்ஸ் தான். சேவிங்ஸ் பண்ணி அதை வச்சு நீங்கள் ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா இட்ஸ் குட். ஏன்னா அது வந்து அது உங்களோட பொருள், நாளைக்கு அதுக்காக உங்களை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. உங்ககிட்ட இருக்க காசு வச்சு தான் வாங்குவீங்க, இல்லாட்டி அமைதியாக இருக்கலாம். ஸோ அதுதான். ஸோ ஹவு டு பிளான் ஜான்வரி டு ஏப்ரலில் வந்துட்டு ஐபேட் மினி, மே டு ஜூனில் வந்துட்டு 3 மாதம் சேம் 15,000 2 months போட்டிங்கன்னா ரிக்ளைனருக்காக 2 monthsல போட்டிருக்கு.
ஸோ ஜூன் மந்தில் நீங்கள் வாங்கலாம், செப்டம்பரில். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் பிளான். எப்படி வந்துட்டு உங்களோட ஃபண்டை நீங்கள் அலோகேட் பண்ணி சேவ் பண்ணுவீங்க. கீ பாயிண்ட்ஸ், யூ ஸ்டில் ஹேவ் 15,000 per month allocated. பாருங்கள், நீங்கள் என்னதான் அது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இந்த திங்ஸ் வாங்கினாலும் மந்த்லி எக்ஸ்ட்ரா எடுக்கிற 15,000 வச்சு நீங்கள் 1 இயரில் 1,80,000 எடுத்து வைக்கலாம். ஸோ அது உங்களோட ஒன் ஆஃப் த மேஜர் சேவிங்ஸாகவும் இருக்கும். ஸோ என்ஷூர் நோ மேஜர் அன்பிளான்ட் எக்ஸ்பென்சஸ் டிஸ்டர்ப்ட் யுவர் பிளான் அப்படிங்கிறது. ஸோ அதுதான். ஸோ ஏதாவது ஒரு உங்களுக்கு அன்பிளான்ட் எமர்ஜென்சி வந்தால் கூட இந்த ஃபண்ட்லேருந்து எடுத்து வச்சுக்கலாமே தவிர உங்களோட கோல்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். இந்த மாதிரி அது ப்ராப்பராக பிளான் கொடுக்குது. இது நிறைய பேர் வந்துட்டு நம்ம பண்ண மாட்டோம். நமக்கு அப்போதைக்கு கையில் இருக்க மொத்த கேஷ் ஒன் பை ஒன்றா கொடுத்து எடுத்துருவோம். அதுக்கப்புறம் வரப்போகிறது என்னன்னு சொல்லி யோசிக்க மாட்டோம். அப்படி இல்லாட்டி இஎம்ஐயில் எடுத்துருவோம். அப்புறம் மறுபடியும் மாதம் அவனுக்கு கட்டுறதுக்காக யோசிச்சுட்டு அதையும் இஎம்ஐ போட்டு மீதி இருக்க சேவிங்ஸையும் கொண்டு போய் செலவு பண்ணிட்டு இஎம்ஐ தானேன்னு கட்டிட்டு நம்ம எந்த சேவிங்ஸும் எடுத்து வைக்க மாட்டோம். ஸோ இது வந்து நான் வெறும் என்னோட பர்ச்சேஸ் பிளானுக்காக, எனக்கு சப்போஸ் நமக்கு இந்த மாதிரி ஒரு பர்ச்சேஸ் ஐடியா இருக்குது அப்படிங்கிறது அதை கொடுத்தா அது வந்துட்டு நமக்குன்னு ஒரு பிளான் கொடுக்கும். ஸோ இது வந்து பேசிக் லெவல். நம்ம இது இல்லாமல் நம்மளோட சேவிங்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எதில் என்ன லெவல் ஆஃப் பர்சன்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்துட்டு லாங் டேர்முக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத அது சொல்லும். ஆனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. அதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி தோணுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான் இஸ் குட். ஓவராலாக உங்களுக்கு என்ன சேலரி வருது, ஸோ அதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன சேர்த்து வைக்கிறீங்க, அது போக உங்களுக்கு இருக்க ஆசைகள் அதையும் நீங்கள் விட்டு கொடுக்காம அந்த திங்ஸையும் வாங்குறதுக்கு ப்ராப்பர் பிளான் கொடுக்குது. ஸோ எப்போ நீங்கள் டீட்டெயிலாக அதுக்கிட்ட கொஸ்டின் கொடுக்குறீங்களோ அதுக்கான டீட்டெயில்டு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ChatGPT அப்படி நல்லபடியாக நல்ல விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினச்சி அதுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கல, அது எப்படி கேட்கலாம் அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா அது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அந்த கொஸ்டின் பார்த்துட்டு நான் அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எனிவே மக்களே, இதோட நான் இந்த வீடியோவில் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.